ஸோ பிரைஸ் காட், உங்களை சந்திப்பில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஸோ ஒவ்வொரு நாள் என்னுடைய ஜெபயாத்திரை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. இந்திய தேசம் முழுவதிலும் பிரயாணம் பண்ணி சைக்கிளில் ட்ராவல் பண்ணி நான் ஜெபமணி பண்ணிட்டு வரேன். ஸோ இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக, ரட்சிப்புக்காக, ஆசீர்வாதங்களுக்காக. ஸோ என் நண்பான ஜனமே, இப்போ ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண நான் ஆசைப்படுறேன், நான் வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கி பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது. யாருக்கு வாழ்க்கையை எடுத்தாலும் பிரச்சனைகள் தான். ஸோ நம்ம சில நேரங்களில் பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போயிடுறோம், சில நேரங்களில் அந்த பிரச்சனையை பார்த்து தளர்ந்து போயிடும், சில பிரச்சனையை பார்த்து எதுக்கு தான் வாழணும், செத்துடலாமல் அப்படி கூட தோணும். சில நேரம் சிலரோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இந்த டிப்ரெஷன், இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அது மட்டும் இல்லாமல் இந்த கடன் தொல்லையில் நீங்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு நிறைய பேர், ஏன்னா அதாவது நம்மளால் அந்த கடனை அடைக்க முடியுமான்னு கூட எண்ணி கூட அந்த பார்க்காம கடனை வாங்கி கடைசியில் அடைக்க முடியாமல் அவங்க படுற பாடு இருக்குது. கடைசியில் இறந்துடலாமே, அந்த கடனை நெருக்கிற வேலையில் இறந்துடலாம் அப்படின்றது, குடும்பத்தில் கணவன் மணிக்கிறது பிரச்சனை. ஸோ இதனால் இறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இந்த பிள்ளைங்க இப்போ வாலிப பிள்ளைங்க படிக்கிற காலங்களில் படிக்க முடியாமல், இன்னொன்று இந்த காதல் தோல்வி, இந்த பறவு, இந்த போதைப் பொருள், ஸோ இதிலெல்லாம் வரைக்கும் இந்த பிரச்சனையின் மூலமாக வாழ்க்கையை முடித்திடலாம், பிரச்சனை வேண்டாம், அதோட செத்த எல்லா பிரச்சனையும் முடியும்னு நினைக்கிறீங்க. நல்லா கவனிங்க, மரணத்துக்கு பிற்பாடாக தான் ஒரு வாழ்க்கை இருக்குது. மரணத்துக்கு பிற்பாடாக தான் ஒரு வாழ்க்கையே இருக்குது. நம்ம மரணத்துக்கு முன்னாடி வாழ்கிற இந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு டெம்பரரி வாழ்க்கை, ஒரு நிரந்தரமற்ற வாழ்க்கை. ஸோ நிரந்தர வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு பிற்பாடு தான். ஸோ அந்த வாழ்க்கையை நீங்கள் போகணுன்னா ஆண்டுக்கு உண்மையாக இருக்கணும். ஸோ சூசைட் பண்ணிட்டீங்க, தற்கொலை செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் பரலோகத்துக்கு போக முடியுமா? முடியாது. அப்போ வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யணும், அதை நம்ம மேற்கொள்ளணும், அதை போராடி மேற்கொள்ளணும். ஸோ அதில் எப்படி அந்த பிரச்சனை எப்படி வெளியே வாருது, தப்பித்து கொள்வது எப்படி? ஸோ நம்ம அதை யோசிக்கணும். அப்போ ஜெபம் பண்ணணும். அப்போ ஜெபிக்கிற வேலையில் ஆண்டவர் நமக்கு அந்த வழிகளை நமக்கு காண்பித்து கொடுப்பாரு. ஸோ இப்படி நீ மேற்கொள்ள முடியும். ஸோ ஜெபம்ங்கிற வேலையில் தான் அந்த தேவனிடம் நம்ம பதிலை பெற்றுக்கொள்ள முடியும், நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை பார்த்து கொள்ள முடியும். ஸோ அதுதான் இன்றைக்கி நான் சொல்ல ஆசைப்படுறேன். இன்றைக்கி இருக்கிற இந்த விஞ்ஞான காலகட்டங்கள், எஜுகேஷன் எல்லாம் வளர்ந்துருக்கு. ஆனாலும் நிறைய பேர் பலவிதமான பிரச்சனை சிக்கி தவிச்சிட்ருக்கீங்க. ஆண்டவர் உங்களை அதிலிருந்து விடுதலை செய்வார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, அவைகளை நான் ஜெயித்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனையை நம்மளால் ஜெயிக்க முடியும், மேற்கொள்ள முடியும். ஸோ தொடர்ந்து செவிங்க, ஏசு கிறிஸ்து நம்புங்க, உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். ஸோ தொடர்ந்து என்னுடைய ஜெபயாத்திரைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து நான் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த ட்ராவலுக்காக ஜெபிங்க. காலநிலைகள் எல்லா பிரச்சனைகளும் சந்திக்கிறேன். ஸோ அந்த தேவைகள், என்னுடைய ஜெபத்தோடைய தேவைகள் ஒவ்வொன்றுக்காக நீங்கள் ஜெபிங்க. நிச்சயமாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஜெபம் தேவைப்படுனா நிச்சயமாக என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அந்த நம்பர் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். பிரைஸ் காட்.